இங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ட்ரெயின் ஒண்ணு திடீர்னு ஒரு ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. அதை பார்த்ததுமே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க வந்து என்னன்னு செக் பண்றாரு. பார்த்தா அந்த ட்ரெயின் ஃபுல்லாவே துருப்பிடிச்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த ட்ரெயினோட விண்டோவை இவர் திறக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த ட்ரெயினோட விண்டோவை இவரால திறக்கவே முடியல. அப்பன்னு பார்த்து உள்ள இருந்து சிகப்பு கலர்ல ஏதோ தண்ணி மாதிரி ஒண்ணு வருது. அது என்னன்னு பார்த்தா அது ரத்தம் மாதிரி தெரியுது. சோ அந்த விண்டோவோட கிளாஸ் தொடச்சிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஆனா அதை பார்த்ததுமே அவர் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சீனியர் ஆபீசர் அங்க வந்து என்ன செக் பண்றாரு. அப்புறம் தான் தெரியுது இந்த ட்ரெயினை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸ்மே இவங்க கிட்ட இல்லன்னு. ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்கிற பிளாக பார்த்ததுமே இது ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இன்னொரு ஷாக்கா இந்த ட்ரெயின் டிரைவரே இல்லாம தான் வந்திருக்கணும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்களோட ஆளுங்களை வர சொல்லி ட்ரெயினோட டோரை உடைச்சிட்டு போய் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அதுக்காக ஒரு மந்திரவாதியை வர சொல்லி செக் பண்றாங்க. ஆனா அந்த மந்திரவாதி இந்த ட்ரெயினை தொட்டு பார்த்ததுமே இந்த ட்ரெயினுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு.